பல்லடம் அருகே கல்லூரி மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்க கேட்கலாம். பிரதீஸ்வரன், வணக்கம். இந்த மாணவியோட உயிரிழப்பு தொடர்பாக காதலன் கொடுத்திருக்கக்கூடிய புகாரில் என்ன சொல்லியிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரதீஸ்வரன், வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவாய் கிராமத்தை சேர்ந்த தண்டபாணி மற்றும் தங்கமணி என்பவருடைய மகள் வித்யா, 22 வயதுடைய வித்யா கோவை அரசு கல்லூரியில் முதுகலை பட்டம் பயின்று வந்துள்ளார். திருப்பூர் விஜயாபுரத்தை சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞர் அதே கல்லூரியில் வித்யாவுடன் படித்து வருகிறார். 3 வருடங்களாக இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில வெண்மணி தன்னுடைய காதலி வித்யாவின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டு வந்ததாகவும், பெண் கொடுக்க வித்யாவின் பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வித்யாவுடைய வீட்டிற்கு பெற்றோர்கள் கோவிலுக்கு சென்ற நிலையில திரும்பி வந்து பார்த்தபோது வித்யா மீது பீரோ விழுந்து தலையில் காயமடைந்த நிலையில் சடலமாக கிடந்ததாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து பல்லடம் காவல்துறையினருக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் வித்யாவின் பெற்றோர்கள் வித்யாவின் உடலை அவள் நண்பர்கள் கூட காட்டாமல் உடனடியாக அடக்கம் செய்ததாகவும் சுடுகாட்டில் அடக்கம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வித்யாவின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக அவரது காதலன் வெண்மணி என்பவர் நேற்று காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வெண்மணி அளித்த புகாரின் அடிப்படையில் காமநாயக்கம்பாளையம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் தற்போது தடயவியல் நிபுணர்கள் வித்யாவின் வீட்டில் கைரேகை மற்றும் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்யவும் போலீசார் தற்போது முடிவு செய்துள்ளனர். அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் காவலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வித்யா ஆணவ கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் காமநாயக்கம்பாளையம் போலீசார் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.